Hi friends, welcome to minislittlekitchen. Vendaikai இருந்தா மறக்காம இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்துக்கு செமையா இருக்கும். சாதத்துக்கு இந்த ஒரு குழம்பு இருந்தாலே போதும். நமக்கு வேற எந்த குழம்பும் தேவைப்படாது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. 8 வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் கட் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, உங்கள் தேவைக்கேற்ப கட் பண்ணிக்கலாம். பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது வெண்டைக்காயோட வழுவழுப்பு தன்மையெல்லாம் நல்லா மாறி வரும். வெண்டைக்காய் இந்த அளவு ஃப்ரை ஆனதுமே அதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அடுத்து எல்லாத்தையுமே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணால் அதே ஆயிலே இனி வெங்காயம் ஆட் பண்ணலாம். அதுக்காக மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 10 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு புளி தண்ணி தேவைப்படும். அதனால் நெல்லிக்காய் அளவு சைஸில் நான் புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஊற போடலாம். இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தூள் இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட வெந்தயத்தூள் இல்லைன்னா ஆயில் விட்டதுமே அதில் 1/4 டீஸ்பூன் முழு வெந்தயம் போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தாலும் இந்த கிரேவிக்கு நல்ல வாசனை கிடைக்கும். நம்ம மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் மாறி வறுபட்டதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் இனி தக்காளி ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி இந்த அளவு வதங்கினா போதும். தக்காளி இதுக்கு ரொம்ப வதங்கி வர வேணாம், மீடியமாக வதங்கினா போதும். இனி இதில் புளி தண்ணி சேர்க்கலாம். புளி தண்ணி சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய தக்காளி புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா புளி தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி கூட சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வெல்லம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளுக்கு பதிலாக சின்ன துண்டு காயமும் போடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி ஒரு மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம குழம்பு வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. நல்லா குறுகி அதோட ஆயில் எல்லாம் விட்டு வர தொடங்கியாச்சு. இப்படி வந்தால் மட்டும்தான் இந்த குழம்பு வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆயில் எல்லாம் அப்படியே விட்டு வெளியே வரணும். இந்த அளவுக்கு போதும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட குறுகி வரும். இதை உடனே சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அப்படி இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.